நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு கம்பெனில வொர்க் பண்றாரு அப்படின்னா, அவரு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டோட மெட்டீரியல் சயன்ஸ பத்தி நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் சயன்ஸ் அப்படின்னு நான் சொல்றது, இந்த இடத்துல மெட்டீரியல் கிரேட். ஒரு ப்ராடக்ட் என்ன மெட்டீரியல் கிரேடால ஆனது? அந்த மெட்டீரியல் கிரேட்னா, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன? அதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மெட்டீரியல் கிரேட் அப்படின்னா, அது ஸ்டீலா இருக்கலாம். ஸ்டீல்லே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்பன் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டூப்ளெக்ஸ் ஸ்டீல், நிக்கல் பேஸ்டு ஸ்டீல், அலாய் ஸ்டீல் நெறைய கேட்டகரி இருக்கு. இதே மாரி கேஸ்ட் அயர்ன், அலுமினியம், பிரான்ஸு இந்த மாரி நெறைய கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் கிரேட் மார்க்கெட்ல இருக்கு. ஒவ்வொரு மெட்டீரியல் கிரேடும் ஒரு குறிப்பிட்ட வகையான அப்ளிகேஷனுக்காக, பர்ப்பஸுக்காக தான் கஸ்டமர் பயன்படுத்துவாங்க. இந்த மெட்டீரியல் கிரேட மார்க்கெட்ல ஏன் மென்ஷன் பண்ணி கேட்கறாங்க? நம்ம ப்ராடக்ட் ஏன் இந்த மெட்டீரியல் கிரேடால மேனுஃபேக்சர் பண்றாங்க? இந்த மாரிலாம் நெறைய நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி, நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சயன்ஸ நம்ம நெறைய விஷயங்கள, நெறைய டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாரி தெரிஞ்சுக்கும்போது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பேசிக்கா கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும். நெறைய விஷயங்கள் நம்ம டெக்னிக்கலா லேர்ன் பண்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் தவறாம உங்க கம்பெனில வொர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட மெட்டீரியல் கிரேடு, அத ஒட்டி உள்ள சிமிலர் ப்ராசஸு, அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸு, அதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த மாரி நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணீங்கன்னா, டெக்னிக்கலா நீங்க இன்னும் நெறைய ஸ்ட்ராங் ஆகலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்க்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க.